பொதுவா கல்யாணம் ஆயிட்டா பொண்டாட்டிங்க புருஷனுக்கு சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. யாரு புருஷன் யாரு பொண்டாட்டி? மத்தவங்களுக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. ஆனா நமக்குள்ள அப்படி எதுவும் இல்லைன்னு நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன? இப்ப எடுத்து வைப்பீங்களா மாட்டீங்களா? ஒன்னும் செத்துற மாட்டீங்க. தண்ணி உள்ள இருக்கு. போய் எடுத்துக்கோங்க. அடி பாவி. வந்திருக்கிறத பாரு. என்ன? எனக்கு வர கோவத்துக்கு அடிச்சுக்கோங்க. அததான் பண்ணணும். கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. எதுக்கு என்ன அடிச்சீங்க? உங்களை தான். எதுக்கு என்ன அடிச்சீங்க? பொது இடம் 4 பேர் இருக்காங்கன்னு தான் அடிச்சதோட விட்ட. இல்லனா நான் குடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு எல்லாரும் முன்னாடி என்ன கோயில வச்சு அடிச்சீங்க? நீங்க குடிச்சதுனால அடிச்சேன். குடிக்கிறது என்னோட ரைட்ஸ். தனி மனித சுதந்திரம். அதுல நீங்களாம் தலையிடக்கூடாது. தனி மனித சுதந்திரம்னா தனியா குடிச்சிட்டு தண்டவாளத்துல போய் படுத்துக்கணும். பொது இடத்துல குடிச்சிட்டு எதுக்கு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது எப்படி? குடிச்சிட்டா என்ன வேணாலும் பேசுவீங்களா? அது பர்சனல் ஃபீலிங். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாமா, இவரு பெரிய சாக்ரட்டிஸ். டெய்லி ஒரு தத்துவம் சொல்லுவாரு. சாப்பிடுங்க, சாப்பிட்டு கிளம்புங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க எதுக்கு காலையில அம்மா கிட்ட அவ்வளோ ஹார்ஷா பேசுனீங்க? அம்மா இது வரைக்கும் உங்களை யாருக்கிட்டையாவது விட்டு கொடுத்துருக்காங்களா? ஆனா இன்னைக்கு அவங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கீங்கல்ல? அப்படி அவங்க என்னதான் கேட்டுட்டாங்க? என்ன அடிச்சதுக்கு ஒரு மன்னிப்பு. அது அப்படியே போற போக்கில் கேட்டு போக வேண்டியதானே? அப்படி கேட்டிருந்தா அவங்க மனசு சந்தோஷப்பட்டிருக்கும்ல. மன்னிப்பு கேட்ட என்ன குறைஞ்சா போயிருவீங்க? மன்னிப்பு கேட்கறது முக்கியம் இல்ல, அதை யார்கிட்ட கேட்கறோங்கிறது தான் முக்கியம். நீங்க பண்ண விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டா அந்த மன்னிப்புக்கு உள்ள மரியாதையே போயிடும். நான் என்ன கோயிலுக்கு வர பொண்ணுங்களை கைப்பிடிச்சு இழுத்தேனா? இல்ல யாரையாவது கெட்ட வார்த்தையில திட்டினானா? அது எனக்கும் சாமிக்கும் உண்டான டீல். நான் சாமி கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்கள திட்டினேன். அப்படி பார்த்தா சாமி தானே என்ன வந்து அடிச்சிருக்கணும். நீங்க எதுக்கு நடுவுல போய் என்ன அடிச்சீங்க? தப்பு பண்றவங்க எல்லாரையும் சாமி வந்து அடிச்சிட்டு இருக்காது. என்ன மாதிரி ஆளுங்களை அனுப்பி செவில திருப்ப சொல்லும். ஹலோ, என்ன அடிச்சதுனாலலாம் நீங்க ஒன்றும் பெரிய ஆளாயிட முடியாது. அங்க
நீங்களா இருந்ததுனால தான் பொறுமையா இருந்தேன். இல்லனா வேற மாதிரி ஆயிருக்கும். இல்லனா என்ன பண்ணிருப்பீங்க? ம்? என்ன பண்ணிருப்பீங்க? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க காலையில அம்மா கிட்ட அப்படி பேசினதுக்கு போய் மன்னிப்பு கேளுங்க. நான் எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுவும் தப்பா பேசலையே. அப்போ என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்பதான் அம்மா உங்ககிட்ட பேசுவாங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாதான் அத்தை என்கிட்ட பேசுவாங்கன்னா அத்தை என்கிட்ட பேசவே வேண்டாம். சரிங்க, ஓகே. நான் உங்க ரூட்டுக்கே வரேன். நான் குடிச்சது தப்புன்னா நீங்க நடிச்சதும் தப்பு தானே? யார் குடிச்சா? நான் தான். யார் அடிச்சா? நீங்க தான். எதனால அடிச்ச? குடிச்சதுனால. குடிச்சது முதல்லையா அடிச்சது முதல்லையா? குடிச்சதுதான் முதல்ல. அப்போ அடிச்சது தப்பா? இங்க பாருங்க, நீங்க நான் அடிச்சதுக்காக அம்மா கிட்ட போய் அவர் அடிச்சது தப்புதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சந்தோஷம். என்ன இவ இப்படி ஆயிட்டா? எந்த பால போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறா. இனிமே இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நீ எதுக்காக அதெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும். நீ கேட்டடி பாஸ், இதை நானே உனக்கு தரேன். முதல்ல இப்படி அழுகிறத நிறுத்துறியா? உன்னாலதான் இந்த குடும்பத்துல எல்லாரும் அழுதுட்டு இருக்கும். இதுல நீ எழுதி சிம்பத்தி எல்லாம் தேடாத. இப்பெல்லாம் உனக்கு பார்த்தாலே வெறுப்பா இருக்கடி. கூட சேர்ந்து வாழணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப உன்ன மாதிரி ஒருத்தரோட சேர்ந்து வாழ்றதுக்கு வாழ வெட்டியவே இதெல்லாம் தோணுது. பார்க்கும் போதெல்லாம் ஏன் தெரியல, என்ன அறியாம எனக்கு கோபமா வருது. ஒருத்தங்களை அளவுக்கு அதிகமா நேசிச்சிட்டாலும் இல்ல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சாலும் இதான் பிரச்சனை. அவங்க நமக்கு துரோகம் பண்ணும்போது நம்மளால சாதாரணமா எடுத்துக்க முடியாது. உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சனோ இப்ப அந்த அளவுக்கு வெறுக்கிறேன்டி. அது காரணமே நீதான். முதல்ல உன்னை பார்க்கும்போது உன் கூட இப்படி வாழணும் அப்படி வாழணும் என்னோட போல கற்பனை தோணும். இப்பெல்லாம் உன்னை பார்க்கும்போது உன்னை விட்டு எப்படா நிரந்தரமா விலகணும் தோணுது. அது மட்டும் இல்ல, உன்னை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது எங்க அப்பாவோட 60ஆம் கல்யாணம் நின்னதுக்கு நீதான் காரணம் தோணுது. அது என்னால சாதாரணமா மறக்க முடியல. நீ பண்ண விஷயத்தால அவங்களை ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது அவங்க மூஞ்சில முடிக்கும் போது நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். ஒரு குட்டி மாலை போட்டு அவங்களை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த வேண்டியதாயிடுச்சு. எல்லாம் உண்டால இல்ல பாட்டி, அது நான் ஏங்க இல்லன்றது. உங்ககிட்ட நான் விளக்கம் கேட்கல. அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன், அதை நான் கேட்கணும்ல. என்ன பார்த்தா கேனைய மாதிரி இருக்கா? உன்னை பார்த்தாலே ரத்தம் அப்படி கொதிக்குது. ஒன்ன போய் காதலிச்ச பாரு. என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? ஒரு உண்மையை சொல்லிட்டா, என் அன்புக்கும் என் உண்மையான காதலுக்கும் அருகதையே இல்லாதவனி, ஒரு உணர்ச்சியே இல்லாத ஜடம். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு?
பார்க்காம இருந்தாலே நான் நிம்மதியா இருப்பேன். உன்னை நான் பார்த்தேன்னு வை, அந்த நாளே நரகமாயிடும். நரகமாயிடும். இனிமே நீங்க இருக்க வேண்டாம். எதுக்கு இங்க இருக்கணும்? உன்னோட திங்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உனக்கு எங்க போகணும்னு எங்க தோணுதோ எங்க வேணாலும் போ. இந்த வீட்டுல யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க, உனக்கு ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் சத்தியமா கேட்க மாட்டேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இங்க எது போயிடு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எங்க உன்னை பார்த்தா நான் ஏதோ உன்னை பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி பாவமான முகத்தோட என்ன பார்க்காத. உடம்பு முழுக்க போய் தாண்டி ஓடுது. நீ முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ். நீ என்னை விட்டு விலகிட்டாலே நான் நல்லா இருப்பேன் தோணுது. தயவு செஞ்சு போயிடு. ஹலோ, இதெல்லாம் ஏன்னு கேட்கணும். ம்? இந்த ரூமை நான் வெக்கேட் பண்றேன். எதுக்கு? உங்க திங்ஸ் இருக்கிற ரூம்ல ஏன் திங்ஸ் இருக்க கூடாது. ஆ, நீங்க இருக்கிற ரூம்ல நான் இருக்க மாட்டேன். ஆ, ம். என்ன கை நீட்டி அடிச்சது மட்டும் இல்லாம எங்க அம்மா கிட்ட மரியாதை குறைவா நடந்திருக்கீங்க. இந்த ரூம்ல இனிமே மானங்கிட்டவன் தான் இருப்பான். ம். ஆ, திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளுங்க. ஆ, எங்க போய் படுக்க போறீங்க? எங்கேயோ போறேன். ஆ, இந்த வீட்ல எனக்கு இடமா இல்ல. ம். கீழே போறேன். Dress மட்டும் எடுத்துட்டு போறீங்க? பெட்ஷீட், பில்லோலாம் வேண்டாமா? இல்ல இதெல்லாம் கீழே இல்ல. தாலி கட்டின புருஷன் தனி ரூமுக்கு போய் படுக்கிறேன்னு சொல்றான். கொஞ்சம் கூட கவலைப்படாம பெட்ஷீட் பில்லோலாம் எடுத்துட்டு போக சொல்றீங்க. ஒரு நல்ல பொண்டாட்டினா என்ன தெரியுமா பண்ணும்?
ஐயோ இந்த ரூமை விட்டு போகாதீங்க. ஓ இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா கிட்ட மன்னிப்பு தானே கேட்கணும். நான் கேக்குறேங்க, நீங்க இந்த ரூம்லயே தான் இருக்கணும் அப்படி சொல்லணும். ஓ ம், நீங்க என்னடானா எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்றீங்க. ம். போல போங்க. ஆ, ஆ. அப்புறம் பாத்ரூம்ல இருக்கிற சோப்பு, ஷாம்பு, பிரஷ், பேஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு போயிடுங்க. அதுக்காக திரும்ப ரூம்க்கு வர வேண்டாம். அப்போ முடிவே பண்ணிட்டீங்களா? ஐயோ கீழே வேற பாத்ரூம் இல்லையே. அதெல்லாம் முடியாது. நான் இந்த பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவேன். அது எப்படி? ஏங்க ஆத்திரத்தை அடக்கலாங்க, ஆனா கீழே பாத்ரூம் இல்ல. ஓ எனக்கு இந்த பாத்ரூம்ல சம உரிமை இருக்கு. நான் இங்க தான் வருவேன். ஓ ம் ம் போங்க. வீட்ல இருக்கிறது உங்களுக்கு கூட பிடிக்கல பார்த்தி. நான் போயிடுறேன். இனிமே நீங்க எங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். உங்களை விட்டு நான் தூரமா போறேன். வீட்டுல மருமகளா வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. உங்க யார் மனசையாவது கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. முக்கியமா என்ன மன்னிச்சிருங்க பார்த்தி.